பார்த்தீங்களா, இந்த பரதேசி தான் முகமது பின் அமீன். இந்த பரதேசி என்ன பண்ணியிருக்கான், 2024 எனக்கு மெசேஜ் போட்டிருக்கான். நான் அந்த மெசேஜை பார்க்கல. நான் நேற்று தான் இவர்கிட்ட மெசேஜ் எல்லாமே பார்த்தது. நான் இப்படியே நிறைய நாள் அடிச்சிருக்கிறேன் மெசேஜு, கோல் அடிச்சிருக்கான் போல இருக்குது. நான் பார்க்கல. மக்களே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் யாராக வேணாலும் இருங்க, முதல்ல மனுஷனாக இருக்கிறதுக்கு பழகிக்கோங்க. முஸ்லீம்களாக வாழ்ந்தால் மட்டும் பத்தாது, முஸ்லீம்னு பேர் வச்சுக்கிட்டால் மட்டும் பத்தாது. இஸ்லாமிய மார்க்கத்தை சரியாக படித்து அதை மாதிரி வாழ கற்றுக்க. நான் முஸ்லீம், நான் தான் உயர்ந்த ஜாதி, இந்த உயர்ந்த மதம் நான் தான், அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டால் மட்டும் பத்தாது. முதல்ல மனுஷனை வாழ கற்றுக்கணும். முதல்ல ஒன்றை மாய்க்க ஒருத்தர் 2 பேர் செய்கிற விஷயம்னால தான் மற்றவங்க எல்லாருக்குமே கேவலம். என்னோடய ஃபேஸ்புக்கில் நான் முதல்ல ஃபேஸ்புக் திறந்து ஆரம்பித்தப்போ நிறைய இந்து பாய்ஸ் கதைச்சிருக்கிறாங்க என்கிட்ட. அக்கா பாத்திமா அக்கா, சரஸ்வதி அக்கா அப்படிங்கிறத தவிர மறுவார்த்தை பேசினதில்லை. கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் எனக்கே தெரிய வந்துச்சு ஃபேஸ்புக்கெல்லாம் அப்படி தான். அதெல்லாம் மெசேஞ்சர் யூஸ் பண்ணுறதில்ல. நான் மெசேஞ்சர்லாம் அனுப்பிச்சிட்டேன். எங்கள் உட்பட கதைச்ச இந்தியாவில் பொடிங்க, ஸ்ரீலங்காவில் 2 பொடிங்க, இந்தியாவில் ஒரு 4 பொடிங்க பேசினாங்க என் கூட. ரொம்ப நல்ல பொடிங்க. அவங்கெல்லாம் முஸ்லீம் கிடையாது அந்த பொடிங்கெல்லாம். சரஸ்வதி அக்காங்கிற வார்த்தைக்கு மறு வார்த்தை சொல்லாமல் கண்ணியமான பிள்ளைங்க. அப்போது நீ எல்லாம் முஸ்லீம்னு சொல்லிக்கிட்டு நாங்களாம் சொர்க்கத்துக்கு போக போகிறோம், நாங்களாம் முஸ்லீம் சொர்க்கவாதிகள், எல்லாம் எங்களை அப்படியே சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான்லாம் நினச்சிக்காத. நீ எல்லாம் கேவலமான வேலை செஞ்சால் நீ எல்லாம் நரகத்துக்கு தான் போவ. எல்லாம் மன்னிச்சு உன்னை சொர்க்கத்துக்கு போட்டாலே தவிர நீ எல்லாம் டிரெக்டாக சொர்க்கத்துக்கு போகிறாரெலாம் கிடையாது. பேர் முகமதுன்னு வச்சுக்கிட்டா நீ எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிடுவியா? எனக்கும் இஸ்லாத்தை பற்றியெல்லாம் தெரியும், நானும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். முஸ்லீம்னு பேர் வச்சா மட்டும் இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கிட்டோம், இஸ்லாத்தில் பிறந்துட்டோம், எங்கள் அம்மா முஸ்லீம் எங்கள் அப்பா முஸ்லீம், அதனால் நானும் முஸ்லீம், அதனால் நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன், நான் சொர்க்கவாசிலாம் நினைக்காத யாரும். அதெல்லாம் பொய். இஸ்லாத்தை சரியாக பின்பற்றாதவன் 5 நேரம் தொழுகாதவனா சொர்க்கம் போக மாட்டான். 5 நேரம் தொழுவலைன்னா உனக்கும் இஸ்லாத்துக்கும் உனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இஸ்லாத்தை பற்றிலாம் உனக்கு என்ன தெரியும்? முகமதுன்னு பேர் வச்சுக்கிட்டு நீ அனுப்பின வீடியோலாம் எல்லாருக்கும் போட்டு காமிச்சா என்ன ஆகும்? தயவு செய்து மக்களே, இந்த ஃபேஸ்புக் ஐடிக்கு போயிட்டு எல்லாரும் ரிப்போர்ட் பண்ணுங்கள். நானும் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறேன். இவன் முகம் போடாமல் இந்த மாதிரி களவாணித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்கெல்லாம் ரிப்போர்ட் பண்ணியே ஆகணும். அஸ்ஸலாமு அலைக்கும்.